நான் மாறணும். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னபடி நான் மாறணும். குர்ஆனில் சொன்னபடி என் வாழ்க்கை மாறணும். அதை நடைமுறைப்படுத்தணும். அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? முதல்ல இந்த பரிசோதனையை நீங்க செஞ்சு பாருங்க. இதுக்கு லேப் டெஸ்ட் நான் வேணா. நம்ம எங்கேயும் போய் அலைய தேவையும் இல்ல. பிறரோட உதவியும் நமக்கு தேவையில்ல. இந்த பரிசோதனையை நம்மளே தான் நமக்கு பரிசோதிச்சுக்க போறோம். ஒரு கேள்வி மூலமா நம்ம பரிசோதிச்சுக்க போறோம். அந்த கேள்வி என்னன்னா, உங்களோட கல்ப் உள்ளம் திறந்திருக்கிறதா இல்லையா? இந்த கேள்விய உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. அப்படி உங்க உள்ளம் திறந்திருக்குன்னா, அதற்கான அடையாளங்கள் என்னன்னு பார்க்கலாமா? இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு நோட் பண்ணுங்க. குர்ஆனை நம்ம வாசிக்கும் பொழுது, வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் உங்களை உலுக்கக்கூடியதா இருக்கா? அடுத்து குர்ஆனை வாசிக்கும்போது உங்களுக்கு அழுகை வருதான்னு பாருங்க. நம்ம செய்த பாவங்கள நெனச்சு வருந்துறோமா? அல்லாஹ்வுடைய அருள் இத்தன நாள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளோ பெரியதுன்னு யோசிச்சு வருந்தியிருக்கோமா? இன்னும் பரிசோதிங்க அடுத்த அடையாளம். உங்களுக்கு ஆசையும் ஆர்வமும் குர்ஆன் மேல அதிகரிக்குதா? குர்ஆனிய வசனங்கள் படிக்கும்போது உங்களுடைய ரோமங்கள் சிலிர்க்கிறதா? இதுதான் அந்த அடையாளங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்ககிட்ட இல்லையா? அப்ப உங்ககிட்ட பிரச்சனை இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுடைய பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுன்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல நான் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.